வணக்கம். நேற்று திருப்பூரில் நடைபெற்ற பாஜகவின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம், தமிழருவி மணியன் உள்ளிட்டோர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள். அவருடைய கருத்துக்களையும் அந்த மேடையில் பேசினாங்க. என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அங்கே பேசினாங்க. அந்த மேடையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை காணோம், அவர் எங்கே இல்லை, ஆளு பாஜகவில் ஒரு கூட்டணியில் இல்லையா, இல்லை பாஜகவில் தொடர்ந்து என்னுடைய ஆதரவு பாஜகவுக்கு தான் இருக்கிறதுன்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த முக்கியமான கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இப்போது சமூக வலைதளத்தில் மட்டுமல்லாமல் ஊடகத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது என்று இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூர் பகுதியில் பாஜகவின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம், தமிழருவி மணியன் உள்ளிட்டோர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை. முறையான அழைப்பு பாஜகவிலிருந்து அண்ணாமலையிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு போகலையா, அல்லது ஓ பன்னீர்செல்வம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுத்தாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் அனைவருக்கும் இருந்தது. அது எங்களுக்கும் இருந்தது. ஏன் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்ச்சியாச்சு, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, முக்கிய கட்சியிலிருந்து வெளிவந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவில் தொடர்ந்து ஆதரவில் தான் இருக்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி புரிந்ததற்கு காரணம் முக்கியமானது மோடி அவர்கள் தான், பாஜக அரசு தான் ஆதரவாக இருந்தது. அந்த கட்சியிலிருந்து, அதாவது அதிமுக கட்சியிலிருந்து வெளியே வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவில் தான் இருக்கிறேன், பாஜக தொடர்ந்து எனக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் பாஜகவிற்கு தான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று நடந்த திருப்பூரில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை காணும். என்ன நடந்தது என்று ஓ பன்னீர்செல்வம் சார்ந்த முக்கிய நிர்வாகியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் சொன்ன ஒரு பதில் அதிர்ச்சி அளித்த பதிலாகவும் ஒரு நம்பிக்கை கொடுத்த பதிலாகவும் பார்க்க முடிகிறதா என்று நாங்கள் ஒரே குழப்பமானோம். என்னன்னா, இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 15 தொகுதிகளுக்கான 15 வேட்பாளர்களை முதற்கட்டமாக உத்தேச பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்குது. எத்தனை தொகுதி பாஜக ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஒதுக்குவார்கள் என்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மேடையில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவில்லை என்று தவறான செய்தியையும் பரபரப்பு செய்தியும் பரப்ப வேண்டாம். வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முறையாக கலந்து கொள்ள இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூர் பகுதியில் கலந்து கொள்ளாததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதற்கு இது ஒரு காரணம் இல்லைங்க. மரியாதை நிமித்தமாக பல்வேறு நேரங்களில் மோடி அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். விமான நிலையம் வருகிற பொழுது, மற்ற பொது இடங்கள் வருகிற பொழுதெல்லாம், பொது நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் மோடி அவர்களை நான் பல முறை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறேன். நேற்று நடந்தது பாஜகவின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா. அந்த நிறைவு விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களான ஒரு 5 பேர் கலந்து கொண்டதற்கு என்ன காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்று அவர்களுக்கு தலா ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது அவர்கள் விருப்பமாக கலந்து கொண்டார்கள். அதற்கு நான் கலந்து கொள்ளாததற்கும் அவர்கள் கலந்து கொண்டதற்கும் எந்த விதமான முடிச்சியும் போடாதீங்க. நான் வருகிற மார்ச் 4ஆம் தேதி மீண்டும் பிரதமர் அவர்கள் தமிழகம் வர இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் முறையான அறிவிப்போடு மேடை ஏறக்கூடிய அந்த தருணத்தில் எங்களை அறிமுகப்படுத்த பிரதமர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் உறுதியாக பங்கேற்க இருக்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகி எங்களுக்கு கொடுத்த பதில்.
ஏன் இந்த மேடையில் கலந்து கொள்ளலை அப்படின்னு கேட்டதற்கு இது போன்ற பதிலை அவர் கொடுத்தது பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்த்தால் மரியாதை நிமித்தமாக இந்த மேடையில் கலந்து கொண்டிருக்கலாம். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் இவங்க கேட்ட தொகுதியில் இன்னும் எத்தனை தொகுதி பாஜக வழங்க இருக்கிறது? ஏன்னா 20 தொகுதிக்கு மேலே பாஜக நேரடியாக பாஜக வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களாக ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் இப்படி உள்ளிட்டவர்களுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு மீதி இருக்கிற தொகுதிகளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவர்கள் கேட்ட 15 தொகுதி உத்தேசப்பட்டியலிருந்து எத்தனை தொகுதி பாஜக ஒதுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வருகிற மார்ச் 4ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை முறைப்படி அறிமுகப்படுத்தக்கூடிய மேடையாக அது இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் கலந்து கொள்வார் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் முக்கிய நிர்வாகியும் உள்ள ஒருவருமான திருப்பூரிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. இதனால் எந்த விதமான சலசலப்பும் எந்த விதமான ஒரு பரபரப்பும் ஏற்படுத்திடாதீங்க. எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் ஓ பன்னீர்செல்வத்தை காணோம் அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பும் இல்லை. நாங்கள் முறையான பேச்சுவார்த்தையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த எங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால பல்வேறு நேரங்களில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நிறைய முறை மரியாதை நிமித்தமாக மோடி அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறேன். நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்காததனால் பாஜகவில் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லையா, அல்லது பாஜகவின் ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லையா இப்படின்னு பரபரப்பை கிளப்பி விடாதீங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார்கள். முறைப்படி வருகிற மார்ச் 4ஆம் தேதி பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் முறைப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முறைப்படி அங்கே பங்கேற்று கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுக விழாவில் பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தலா ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக எத்தனை சீட்டுகள் ஒதுக்கும் என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தனித்து, அதாவது பாஜக மட்டும் நேரடியாக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக எத்தனை தொகுதிகள் தமிழகத்தில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது, மக்கள் கருத்துகள் எந்த நிலையில் எந்த மனநிலையில் தற்போது இருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.